அவங்க எழுத்தின்படியான ஒரு இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்க, நாம பாவத்துல அடிமையா இருந்தோம். அவங்க எகிப்துல இருந்து மோசே என்கிற ஒரு பரிசுத்தவான்கள் மூலமாக அங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க. அதே போல நாம ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நாம என்ன பண்ணோம்? பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாமளும் விடுதலை ஆக்கப்பட்டோம். அவங்க எப்படி செங்கடலுக்குள்ளாக கடந்து வந்து, வேதம் சொல்லுகிறது செங்கடல்ல வந்தபோது மேல மேக ஸ்தம்பமும் இருந்துதான். நல்லா கவனிங்க. அந்த செங்கடலுக்குள்ள நடந்து வருவது தண்ணீர் மூழ்கினாலே நாம ஞானஸ்நானம் பெறுவதற்கு அது அடையாளமாகவும், மேக ஸ்தம்பம் மேல இருந்தது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்துக்கு அது அடையாளமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர் எப்படி ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள கடந்து வந்தாங்களோ, அதே போல புறஜாதிகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம எப்படிதான் வந்திருக்கிறோம்? ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள வந்திருக்கோம். தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. அவங்க எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்களோ, அதே போல நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானாகிய பரலோகத்தை நோக்கி நாம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அவங்களுடைய பிரயாணமும் உங்களுடைய பிரயாணமும் ஒண்ணுதான். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயமும் அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயம் ஒண்ணுதான். அப்ப அவங்களோட வாழ்க்கையை வச்சுதான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுது, திருஷ்டாந்தரங்களை கவனிங்க. தேவன் காலமாக தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திருவுளம் பற்றுகிற தேவனா இருக்கிறார். சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். வழி நடத்துதலை தருகிற தேவனா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் வேற யாரும் இல்ல, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நபர்கள். அவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த வாழ்க்கையை அவங்க நடந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படி என்பதை நம்ம பார்ப்போம்.